பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 13ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவு நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அற்புதங்களை செய்கிறவராய் உலாவிக் கொண்டிருந்தார். அவர் போன இடமெல்லாம் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்தார். எங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ள முடியும். இயேசு ஒரு கிராமத்திற்குள்ளே போனால் அங்கே அற்புதம் நடைபெற்றது. இயேசு ஒரு வீட்டிற்குள்ளே போனால் அங்கும் அற்புதங்கள் நடைபெற்றது. இயேசு ஒரு ஜபாலயத்திலே பிரசங்கம் பண்ணும்படி கடந்து போனால் அங்கும் அற்புதம் நடைபெற்றது. இயேசு ஒரு கடற்கரையின் வழியாய் கடந்து போனால் அங்கும் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்தார். இயேசு ஒரு மலையின் மீது ஏறினால் அங்கு ஜனங்கள் கூடி வந்தபோது அங்கும் அற்புதம் நடைபெற்றது. அவர் போன இடமெல்லாம் ஜனங்களுக்கு அற்புதங்களை செய்தார் என்பதை வேதத்தில் நாம் திரும்ப திரும்ப வாசிக்கிறோம். காரணம், அவர் அற்புதங்களின் தேவன். ஜனங்கள் தேவையோடு கூடி வரும் பொழுது அவளை சந்தோஷப்படுத்தும்படி, அவருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றும்படி ஆண்டவர் அற்புதங்களை செய்தார் என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இயேசு அப்படி அற்புதம் செய்தார். இன்றைக்கும் ஆண்டவர் செய்ய முடியுமா? உடைய உள்ளத்தில் என்ற கேள்வி எழும்பலாம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக குஜராத் மாநிலத்திற்கு ஊழியத்திற்காக நான் சென்றிருந்தேன். அங்குள்ள ஒரு கிராமத்திலே கூட்டம் ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. அங்கெல்லாம் பகல் நேரத்திலே தான் கூட்டம் நடத்த முடியும். இரவு நேரத்தில் இப்படி வெளிச்சங்கள், விளக்குகள், கரண்ட் வசதி எல்லாம் இருப்பது இல்லை. ஆகவே பகலிலே பந்தலிலே தான் அந்த கூட்டம் நடைபெறும். அப்படி தேவனுடைய வார்த்தை நான் அறிவித்து முடித்தேன். எனக்காக அந்த மக்களுடைய மொழியில் வந்திருந்த மிஷனரி என்ற செய்தியை மொழிபெயர்த்துக் கொண்டிருந்தார். ஜனமுடைய விடுதலைக்காக, ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபித்துக் கொண்டிருந்த போது திடீரென்று ஒரு கூக்குரலும் ஒரு சத்தமும் பெரிதாக எழும்பிற்று. ஜெப நேரத்தில் ஏன் இப்படி ஒரு கூக்குரலும் சத்தமும் எழும்புகிறது என்று நான் ஜெபத்தை நிறுத்தி கண்களை திறந்து பார்த்தேன். பார்த்த பொழுது மேடைக்கு அருகிலே ஒரு பெண் இங்கு ஓடுகிறாள், அங்கு ஓடுகிறாள், இங்கிருந்து அங்கு ஓடுகிறாள். கூட்டமே அவளைத்தான் பார்க்கிறது. அவளை பார்த்து எல்லாம் கைத்தட்டுகிறார்கள், ஆர்ப்பரிக்கிறார்கள், சத்தமிடுகிறார்கள். என்ன நடக்கிறது என்று எனக்கு விளங்கவில்லை. நான் இந்த மிஷனரி என்னுடைய செய்தியை மொழிபெயர்த்து கொண்டிருந்த அவரிடத்துல கேட்டேன், ஏன் இந்த பெண் அங்குமிங்கு ஓடிக்கொண்டிருக்கிறாள், ஏன் எல்லாரும் சத்தமிடுகிறார்கள், இங்க என்ன நடக்கிறது என்பதாய் நான் கேட்டேன். அப்பொழுதுதான் அவர் சொன்னார், இவள் பல வருஷமாய் கூனியாக இருந்த ஒரு பெண். நம்மை போல நிமிர்ந்தவளால் நடக்க முடியாது. பக்கத்து கிராமத்தில் இருந்து இந்த கூட்டத்தை குறித்து கேள்விப்பட்டு அவள் வந்திருக்கிறாள். இவள் கூனியான ஒரு பெண் என்று சொல்லி அவள் இந்த கூட்டத்தில் வந்து இயேசுவை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்த உடனேயே ஆண்டவருடைய கரம் அவளை தொட்டு விட்டாரு. இப்பொழுது நிமிர்ந்து விட்டாள். அல்லேலூயா! அவள் நிமிர்ந்து நடக்கிறாள். அந்த சந்தோஷத்துல நான் இங்குமிங்கும் அவள் நடக்கிறாள். பாருங்கள், அவள் பல வருஷமாய் கூனியாய் இருந்தவள், முதுகெல்லாம் வளைந்து தரையை பார்த்து கொண்டு நடந்தவள். இந்த மக்கள் எல்லாம் இவளை அறிந்திருக்கிறபடியினால் இந்த அற்புதத்தை பார்த்து ஆண்டவரை துதிக்க சத்தமிடுகிறார்கள் என்பதாய் சொன்னார். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அற்புதம் செய்த அதே இயேசு இன்றைக்கு மாறாதவராயிருக்கிறார். அவருடைய வல்லமை மாறி போகவில்லை, அவருடைய அன்பு மாறி போகவில்லை, அவருடைய அற்புதங்கள் மாறி போகவில்லை. அவர் இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிறவர். அவர் இன்றைக்கும் ஜனங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். இன்றைக்கும் அவர் அடையாளங்களை செய்து வியாதிஸ்தரை குணமாக்கி ஜனங்களை சந்தோஷப்படுத்துகிறவர். எனக்கு அன்பானவர்களே, அதே இயேசு இன்றைக்கு இங்கே பிரசன்னமாக இருக்கிறார். உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வதற்காக, சகோதரி உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வதற்காக, சகோதரனை உன்னுடைய வாழ்க்கையை தூக்கி நிறுத்துவதற்காக, எல்லாம் முடிந்தது, நம்பிக்கை அற்று போனேன் என்று வந்திருக்கிற வாலிப சகோதரனே, வாலிப மகளே, உனக்கு ஒரு அற்புதம் செய்வதற்காக, உன்னை தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவதற்காக, உன்னை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவதற்காக வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமுள்ள தேவன் இயேசு இந்த இடத்திற்குள்ளே வந்திருக்கிறார். அவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறபடியால், அவர் பட்சபாதம் இல்லாத ஒரு தேவனாய் இருக்கிறபடியால் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்வார். இந்த பெண்ணுக்கு அற்புதம் செய்த ஆண்டவர், குஜராத்தில் இந்த பெண்ணை நிமிர்ந்து நடக்க பண்ணின ஆண்டவர்
உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுக்க மாட்டாரா? அவருடைய வல்லமை நீங்கள் விசுவாசிக்கும் போது, அவருடைய அன்பை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் கட்டாயம் அற்புதம் செய்வார். உங்களுக்காக, உங்கள் விடுதலை சுகத்திற்காக நான் ஜெபிப்பதற்கு முன்பாக இந்த அற்புதத்திலிருந்து இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறியும் பொழுது நம்முடைய உள்ளத்தில் ஒரு சந்தோஷம், விசுவாசம் உண்டாகும். அப்பொழுது நாம் அவரிடத்தில் இந்த அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். மறுபடியும் அந்த 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு அவளை கண்டார், தம்மிடத்தில் வரும்படி அழைத்தார். அவள் அருகில் வந்து நிற்கிறாள். கூன் விழுந்த நிலைமையில் அப்படியே கஷ்டப்பட்டு நிமிர்ந்து பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இயேசு சொன்னார், இன்றைக்கு நீ விடுதலையாக்கப்பட்டாய் என்று தன் கைகளை அவள் மீது வைத்தார். இயேசுடைய பரிசுத்தமுள்ள கரம், அந்த அன்பான கரம், அந்த வல்லமையின் கரம் அவள் மீது வைக்கப்பட்ட உடன் அவள் நிமிர்ந்தாள். உடனே அந்த கூன் மாறினர். 18 வருஷ கட்டுகளை ஆண்டவர் அறுத்தார். வேதனைக்கு முடிவை உண்டாக்கினார். நிமிர்ந்தாள். 18 வருஷமாய் நான் கூனியாயிருந்தேன், நான் நிமிர்ந்து எல்லோரையும் போல மாறிவிட்டேன். மகிழ்ச்சியோடு தேவனை துதிக்க ஆரம்பித்தாள் என்று பார்க்கிறோம். இயேசு அவளை அழைத்து அவளோடு பேசி தன்னுடைய கரத்தினால் அவளை தொட்டார். எதற்காக இயேசு அழைக்கிறார்? தம்முடைய கரத்தினால் நம்மை தொடுவதற்காக, நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, நமக்கு விடுதலை கொடுப்பதற்காக, சுகம் கொடுப்பதற்காக, ஆறுதல் படுத்துவதற்காக இயேசு தம்முடைய கரத்தினால் நம்மை தொட்டு விடுதலை கொடுக்க அவர் அழைக்கிறார். உங்களையும் கூட அவர் அழைக்கிறார். அவரிடத்தில் வரும் பொழுது, அவருடைய கரம் நீட்டி நம்மை தொடும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? அற்புதம் நடக்கும். அவருடைய கரம்தான் அற்புதத்தை கொண்டு வருகிறது. இயேசு ஒரு மனிதனை தொடும் பொழுது என்ன நடக்கும்? அவருடைய வாழ்க்கை தலைகளாய் மாறும். அவருடைய வாழ்க்கையை தலைகளாய் மாறும். இயேசு தொடும் பொழுது ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை தலைகளாய் மாறிவிடும். ஆம் பிரியமானவர்களே, எனக்கு ஒரு சகோதரரை தெரியும். அவருடைய பெயர் செல்வராஜ் என்பது. அவர் பாருங்கள், கிறிஸ்துவை அறியாதவர் மாத்திரம் அல்ல, கிறிஸ்துவ என்றாலே அவருக்கு பிடிக்காது. பயங்கர தீவிரவாதியாக இருந்தவர். இயேசு என்ற பெயரை கேட்டாலே பிடிக்காது. கிறிஸ்தவர்கள் என்றாலே அவனை அழிக்கணும், அவங்களுக்கு ஏதாவது உபத்திரம் கொடுக்கணும், அந்த மாதிரி வைராக்கியத்தோடு அப்படிப்பட்ட அந்த குழுவை சார்ந்த ஒரு மனிதராயிருந்தவர். ஒரு நாள் இயேசு அவரை தொட்டு விட்டார். அவர் பாருங்கள், இப்படி கூட்டத்தில் வேடிக்கை பார்க்க வந்தவர் பெயர் சொல்லி அழைத்து இயேசு அவரை தொட்டார். பாருங்கள், அவருடைய சரீரத்தில் இந்த வியாதி மாறினது மாத்திரம் அல்ல, அதன் பிறகு அவர் என்னை சந்திக்க வந்தார். அவர் சொன்னார், இயேசு என்னை தொட்ட பொழுது என் வாழ்க்கையே மாறிவிட்டது. அவர் சொன்னார், நான் பயங்கர முரடன், ஆபீஸில் கூட யாரிடத்தில் அன்போடு நான் பேசுவதில்லை, எப்பொழுது கடு என்ற கடினமான வார்த்தைகளை பேசுவேன். எனக்கு கீழே உள்ள அதிகாரிகள் வந்தால் ஃபைலெல்லாம் தூக்கி மூஞ்சில ஏறிவேன். என் பக்கத்தில் யாரும் வர பயப்படுவார்கள். அது மாத்திரம் பயங்கர லஞ்சம் வாங்கின பேர் வழியாயிருந்தேன். ஏழை மக்கள் வருவார்கள், ஒரு கையெழுத்துக்காக பையுக்குள்ள கையை விட்டு நான் பணத்தை எடுத்து விடுவேன் என்று சொன்னார். அவ்வளவு ஒரு துன்மார்க்கனாயிருந்தேன். மனைவி நடுங்குவார்கள். அப்படிப்பட்ட ஒரு முரட்டாட்டம் உள்ள மனிதனாயிருந்தேன். இயேசு என்னை தொட்ட பொழுது என் வியாதி மாத்திரம் மாறவில்லை, என் வாழ்க்கை மாறிவிட்டது என்று சொன்னார். முரட்டாட்டமாயிருந்த என்னை ஒரு சாந்த சுபாவம் உள்ளவனாக இயேசு மாற்றினார். இப்பொழுது நான் அமைதியாய் அன்பாய் பேசுகிறதை பார்த்து எனக்கு கீழே வேலை செய்கிறவர்களுக்கு ஆச்சரியம். எப்படி சார் நீங்க இப்படி மாறினீங்க? உங்க முகத்துல நாங்கள் இப்படி சிரிப்பை, அன்பை பார்த்ததே இல்லை. எப்பொழுதும் நீங்க கடு என்று எரிந்து கொண்டே இருப்பீர்கள். எப்படி உங்களுடைய சுபாவம் மாறினது? அவர் சொன்னார், இயேசு என்னை மாற்றினார். நான் மாறவில்லை, இயேசு என்னை தொட்டார், என் வாழ்க்கை மாறினது. அவர் எப்பொழுது இயேசு தொட்டாரோ அன்றைக்கோடு லஞ்சம் வாங்குற அந்த பழக்கம் மாறினது. அவர் சொன்னார், அதன் பிறகு ஒரு பைசா கூட நான் லஞ்சம் வாங்கினது இல்லை. நான் வாங்குகிற சம்பளம் எனக்கு போதும் என்று இயேசு எனக்கு சொன்னார். அது பாவம் என்று ஆண்டவர் என்னை கடிந்து கொண்டார். அன்றைக்கு போனதுதான். இன்றைக்கு வரைக்கும் நான் கடினமாய் என் வேலைக்கு உழைக்கிறேன். வாங்குகிற சம்பளத்திற்கு ஏற்றபடி நான் கடினமாய் வேலை செய்கிறேன். எல்லா ஜனங்களை நேசித்து என்னிடத்தில் கையெழுத்து வருகிற மக்களை அன்பாய் நேசித்து உட்கார வைத்து என் கடமையை நிறைவேற்றுகிறேன். வருகிற ஜனங்கள் எல்லாம் சந்தோஷப்படுகிறார்கள். இயேசு ஒரு மனிதனை தொடும் பொழுது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான மாற்றம் வருகிறது. குடும்பத்திற்குள்ள ஆசீர்வாதம், வேலை செய்கிற இடத்தில் ஆசீர்வாதம், பொதுமக்களுக்கு ஆசீர்வாதம். அவர் தொடும் பொழுது லஞ்சம் வாங்குகிற அந்த சுபாவம் மாறும். மற்றவர்களை ஏமாற்றுகிற அந்த சுபாவம் மாறும்.
ஒருவன் கிறிஸ்தவனாய் இருந்து கொண்டு லஞ்சம் வாங்கினால் அவனுக்கும் இயேசுவுக்கு சம்பந்தமே இல்லை. பேருக்காக அவன் கிறிஸ்தவனாக இருக்கலாம், ஆனால் இயேசுவுக்கும் அவனுக்கு சம்பந்தம் இல்லை. இயேசு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருந்தால் அவனுடைய வாழ்க்கை தலைகளாக மாறும். அவன் மற்றவர்களை ஏமாற்றுகிறவனாய் இருக்க மாட்டான், மற்றவருடைய பொருளை இச்சிக்கிறவனாய் இருக்க மாட்டான், கள்ளக்கணக்கு எழுதுகிறவனாய் இருக்க முடியாது, லஞ்சம் வாங்குகிறவனாய் இருக்க முடியாது. இயேசு ஒரு மனிதனை சந்திக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையை தொடும் பொழுது அவனுடைய வாழ்க்கை முறையே மாறும். அதற்குத்தான் இயேசு இந்த உலகத்தில் வந்தார். உங்களுடைய வாழ்க்கை மாறாவிட்டால் நீங்கள் கிறிஸ்தவர்களாய் இருந்தாலும் இயேசுவுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. ஒருவேளை ஒரு ஆலயத்தோடு சம்பந்தம் இருக்கலாம், உங்களுடைய பெயர் ஆலயத்தின் புஸ்தகத்தில் இருக்கலாம், பரலோகத்தில் உங்களுடைய பெயர் இல்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கிறிஸ்தவனாய் இருந்து கொண்டே குடித்துக் கொண்டு விபச்சாரம் செய்து கொண்டு லஞ்சம் வாங்கிக் கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தால் உங்கள் நிலைமை பரிதாபம். ஆகவே இன்றைக்கு இயேசு உங்களை தொடுவதற்கு இடம் கொடுங்கள். இதுவரை பாவத்தில் வாழ்ந்தது போதும், இதுவரை லஞ்சம் வாங்கி பிழைத்தது போதும், இதுவரை ஜனங்களை ஏமாற்றி வஞ்சித்து வாழ்ந்தது போதும், இதுவரை வேலையில் ஏமாற்றி சம்பளம் வாங்கினது போதும். இன்றைக்கு ஒரு புதிய வாழ்க்கைக்கு ஒப்பு கொடுங்கள். இயேசு உங்களுடைய வாழ்க்கையில் வந்துவிட்டால் நீங்கள் வேலை செய்வதில் உண்மையுள்ளவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் வாங்குகிற சம்பளத்திற்கு கடினமாய் உழைப்பீர்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும், சமுதாயம் ஆசீர்வதிக்கப்படும். இயேசு தொடும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறும். இப்படி ஆயிரக்கணக்கான சாட்சிகளை உங்கள் முன்னால் கொண்டு வந்து என்னால் நிறுத்த முடியும். என் ஊழிய பாதையில் நான் சந்தித்திருக்கிறேன். காரணம், இயேசு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறவர், அவருடைய உள்ளத்தை மாற்றுகிறவர். அவர் தொடும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறும். எத்தனை ஆண்டு பாவ பழக்கமாய் இருந்தாலும் இயேசு தொட்டவுடன் நொடி பொழுதில் இந்த பாவ பழக்கம் மாறிவிடும். குடிக்க வேண்டும் என்கிற எண்ணமே உங்களை விட்டு விலகிவிடும். போதை வஸ்துகளை குறித்த விருப்பமே விலகிவிடும். ஒரு பரிசுத்த சிந்தை, உண்மையுள்ள வாழ்க்கை உங்களுக்குள்ளே வந்துவிடும். அதற்குத்தான் அவர் கரம் நீட்டுகிறார். நீங்கள் வந்து ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையை அவர் மாற்றி ஆசீர்வதிப்பதை நீங்கள் காண்பீர்கள். இயேசு தொடும் பொழுது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறும். அது மாத்திரமல்ல, இயேசு தொடும் பொழுது உங்களுடைய சரீரத்தில் சுகம் உண்டாகும். வியாதியோடு பலவீனத்தோடு வந்திருக்கலாம், அவர் தொடும் பொழுது வியாதிகள் மாறி சுகம் உண்டாகும். மத்தேயு 8:3 பாருங்கள். குஷ்டரோக வியாதி கொண்ட ஒரு மனிதன் இயேசுவண்டை வந்தான். இயேசு தம்முடைய கரம் நீட்டி அவனை தொட்டார். உடனே குஷ்டரோகம் மாறிவிட்டது. உடனே அந்த நிமிஷம், அந்த வினாடியே சுகமாக்கப்பட்டு விட்டதை வேதம் சொல்லுகிறாரு. மத்தேயு 8:14-15 வாசித்து பாருங்கள். இயேசு பேதுருவின் வீட்டிற்கு வருகிறார். அங்கே அவனுடைய மாமி மரண படுக்கை, வியாதி படுக்கையில் இருக்கிறாள். இயேசு வந்து தொட்டவுடன் அந்த வியாதி அவளை விட்டு விலகினது. மரண படுக்கை மாறினது என்று வேதம் சொல்லுகிறாரு. மத்தேயு 9:28-29 வாசித்து பாருங்கள். 2 குருடர்கள் இயேசுவண்டை வந்தார்கள். இயேசு தம்முடைய கரம் நீட்டி அவருடைய கண்களை தொட்டார். உடனே அவளுக்கு பார்வை வந்தது என்று வேதம் சொல்லுகிறாரு. அவர் தொடும் பொழுது அற்புதம் உண்டாகும், அவர் தொடும் பொழுது சுகம் உண்டாகும். இன்றைக்கு அவருடைய கரம் உங்களுக்காய் நீட்டப்பட்டு இருக்கிறாரு. உங்களை அவர் தொட போகிறார். அவர் தொடும் பொழுது அவருடைய தொடுதலை நீங்கள் உணரலாம். உங்களுடைய சரீரத்தில் வியாதிகள் நீங்குவதை உணரலாம். அவருடைய வல்லமை உங்களுக்குள் இறங்கி வருவதை உணரலாம். அவர் தொடும் பொழுது எப்படிப்பட்ட வியாதியாய் இருந்தாலும், எத்தனை வருஷ வியாதியாய் இருந்தாலும் அது உங்களை விட்டு மாறி போகும். இன்றைக்கு அவர் உங்களை தொட விரும்புகிறார். இன்றைக்கு அவர் தொடும் பொழுது அற்புத சுகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள். எனக்கு அன்பானவர்களே, அதற்காகத்தான் இயேசு உங்களை அழைக்கிறார். கரம் நீட்டி அவர் அழைக்கிறார். உங்களை தொட்டு குணமாக்குவதற்காக அவர் உங்களை அழைக்கிறார். எப்படிப்பட்ட வியாதி வேதனையில் இருந்தாலும் இயேசு அற்புதமான சுகத்தை உங்களுக்கு தருவார். பிரியமானவர்களே, சில ஆண்டுகளுக்கு முன்பாக நாகர்கோயில் பட்டணத்தில் இப்படி ஒரு கூட்டம் நடைபெற்றது. நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்துக் கொண்டிருந்தேன். கடைசி ஜெப நேரம் வந்தது. இயேசு ஜனங்களுக்குள் உலாவி ஜனங்களை தொடுகிறதை என்னால் பார்க்க முடிந்தது. அப்பொழுது ஆவியானவர் திடீரென்று சொன்னார். கால் சூம்பி போன நிலைமையில் வந்திருக்கிற ஒரு சகோதரன் கண்ணீரோடு என்னை நோக்கி ஜெபம் செய்கிறான். நான் அவனை தொட்டு குணமாக்குகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொன்னதை நான் சொல்லி ஜெபித்து முடித்து விட்டேன். கூட்டம் முடிந்து நானும் என்னுடைய கிராம 4 மாடிக்கு போய்விட்டேன். 2 நாட்கள் கழித்து என்னை தேடி குடும்பமாய் ஒரு சகோதரர் வந்திருக்கிறார் என்று சொன்னார்கள். நான் அவரை அழைத்து பேசின பொழுது சொன்னார், நாகர்கோவிலில் இருந்து நான் வருகிறேன். அந்த நடந்த கூட்டத்தில் நான் பங்கு பெற்றேன். என் வாழ்க்கையில் இயேசு ஒரு பெரிய அற்புதம் செய்தார். அதை நேரடியாக இடத்தில் சொல்லிவிட்டு போக வந்தேன் என்று சொன்னார். என்ன நடந்தது என்று கேட்டேன்.
அவர் சொன்னார், என்னுடைய ஒரு காலில் ஒரு விபத்து ஏற்பட்டு ஒரு நரம்பு அது துண்டிக்கப்பட்டு விட்டது. டாக்டர்கள் எனக்கு சிகிச்சை செய்த பொழுது அந்த துண்டிக்கப்பட்ட நரம்பை மாத்திரம் சேர்க்க முடியவில்லை. அது ஒன்று செய்ய முடியாது என்று விட்டுவிட்டார்கள். புண் ஆறிவிட்டது. ஆனால் அந்த கால் சூம்ப ஆரம்பித்தது. ஒரு நரம்பு துண்டிக்கப்பட்டு விட்டபடியால், அந்த நரம்பில் இரத்த ஓட்டம் சரியாக இல்லாதபடியால் அந்த காலிலே அது சூம்ப ஆரம்பித்தது. கொஞ்சம் கொஞ்சமாய் சூம்பி குறுகின நிலைமையில் இந்த காலுக்கு வித்தியாசம் தெரியும். இது அப்படியே குறுகி கொண்டே வந்தது. நான் மிகவும் துக்கப்பட்டு போனேன். இன்னும் கொஞ்ச நாளிலே நடக்க முடியாமல் ஆகிவிடுவேனோ என்கிற ஒரு வேதனை எனக்குள்ளே. அந்த கூட்டத்திற்கு வந்திருந்தேன். பின்னால் நின்று கொண்டிருந்தேன். இயேசுவை நோக்கி நானும் ஜெபித்தேன். இயேசுவே, என் சூம்பி போன காலை குணமாக்கும் என்று சொல்லி. அப்படி ஜெபித்து கொண்டிருக்கிற நேரம் நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் சொன்னீர்கள், சூம்பி போன ஒரு காலுக்காக ஜெபிக்கிற சகோதரனை இயேசு தொடுகிறார் என்று. நான் தானே ஜெபிக்கிறேன் என்று நினைத்த உடன் ஒரு வல்லமை என்னை தொட்டது. உடனே என்னுடைய பேண்டை தூக்கி என் காலை நான் பார்த்தேன். நான் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது அடுத்த காலை போல என் கால் பெரிதாய் மாறினது. அவர் சொன்னார், அதுதான் எனக்கு ஆச்சரியம். என் கண்களால் நான் பார்த்து கொண்டிருக்கும் போதே சூம்பி குறுகி இருந்த கால் அப்படியே மாறிட்டு, இப்ப பாருங்க, என்று 2 காலும் ஈக்குவலாக ஒரே மாதிரி இருக்கிறது என்று சொன்னார். இந்த அற்புதத்தை இடத்தில் சொல்லிவிட்டு போக வந்தேன் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய அற்புதம் பாருங்கள். இன்றைக்கு அவர் இலங்கை தேசத்தில் கொழும்பு பட்டணத்திலே குடும்பமாய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறார். நான் அங்கே போயிருந்த பொழுது என்னை தேடி கண்டுபிடித்து வீட்டிற்கு என்னை அழைத்து கொண்டு போனார். இயேசு அற்புதமானவர். அவர் இன்றைக்கும் ஜனங்களை தொட்டு விடுதலை கொடுக்கிறவர். நீங்கள் எங்கிருந்தாலும் அவரால் தொட முடியும். கூட்டத்தின் பின்னால் நின்று கொண்டிருந்தாலும் அவருடைய கரம் உங்களை தொடுவதை உணர முடியும். நீங்கள் இருக்கிற இடத்தில் அவருடைய வல்லமை உங்களுக்குள்ளே கடந்து வரும். அவருடைய கரம் தொடும் பொழுது வியாதிகள் மாறும். அவருடைய கரம் தொடும் பொழுது விடுதலை உண்டாகும். அதற்காகத்தான் அவருடைய கரத்தை அவர் நீட்டி இருக்கிறார்.